சேட்டை என்ன பேவகூஃப் நடிச்சியா? டூப்ளிகேட் நோட்டை குடுக்குறே நீ. என்ன தைரியம்யா உனக்கு? புடிக்கோ, யாராவது புடிக்கோ. கமான் புடிக்கோ. சிவா, வெரி குட். புடிப்பாவன, உடாதே பாவன. ஏயா கத்திக்கிட்டு இருக்க? அவன புடியா. நிறுத்துங்க பஸ் நிறுத்துங்க. பஸ்ஸுக்கு மேல கள்ள நோட்டு கும்பல சேர்ந்த ஒருத்தர் இருக்கான். வண்டியை நீ பண்ணோட சுற்றுவேன். வேகமா போ, தேவையில்லாம செத்துறாத. நல்ல வேலையா அந்த பையன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். என்னோட ஏரியாவுல கள்ள நோட்டா? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட உண்மையான நோட்டை செலவு பண்ண திருட்டு பையன் யோசிப்பான். ஆனா நீயே கள்ள நோட்டு அடிக்கிறியா? இன்னைக்கு நடந்திருக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய பிரச்சனை தான். நம்ம ஒரு வேதா சிட்டி மார்க்கெட்ல கள்ள நோட்டு பிரச்சனையா? அந்த கள்ள நோட்டு கேங்க சேர்ந்த ஒருத்தனை நம்மளோட வீரர் தீரர் பிடிச்சிருக்காரு. அவனை பிடிக்கிறதுக்காக நம்மளோட லட்டு சிங் தன்னோட உயிரையும் துச்சமா நினைச்சு பொறுப்பா வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு. இது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தான். சொல்லுங்க லட்டு சிங் சார், அவனை நீங்க எப்படி பிடிச்சீங்க? என்ன எல்லாம் சாதாரணமானவன்னு நினைச்சீங்களா நீங்க? லட்டு சிங்க பாத்துக்கீங்க. லட்டு சிங் நான் எவ்வளவு பாப்புலரான ஆளு. இவனை பிடிக்க என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன் நானு. என்ன ஆட்டம் ஆடுனான்றீங்க. இருந்தாலும் பிடிச்சிட்டோம்ல. நாளைக்கு இவன் பாசும் மாட்டிக்குவான் பாருங்க. இது என்னோட சேலஞ்சு. ஆமா, எங்க இருந்தாலும் கேட்டுக்க சேலஞ்சு. பாஸ் பாஸ், நம்மள புடிச்சானுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் உங்களையும் பிடிச்சிருவேன் சேலஞ்ச் பண்றான் பாஸ். நல்லா பாருங்களேன், பாருங்க. குரலை உயர்த்தி பேசாத. எனக்கு குரலை உயர்த்தி பேசுறவங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. என் பேரு ஹானஸ்ட் ராய். ஆனா நான் ஹானஸ்டே இல்லாம நடந்துப்பேன். நாளைக்கு நீயே பாரு, இந்த கள்ள நோட்டு கும்பலோட தலைவனை நான் எப்படி பிடிக்கிறேன்னு. பொதுமக்களே, மார்க்கெட்ல ஏகப்பட்ட கள்ள நோட்டு புழக்கத்துல இருக்கான். அதனால எல்லாரும் ரூபா நோட்டை பார்த்து வாங்குங்க. ஓகே லட்டு சிங் சார். ரூபா நோட்டை செக் பண்ணி வாங்குங்க. ரூபா நோட்டை செக் பண்ணி வாங்குங்க. அட என்ன
இன்ஸ்பெக்டர் சார் பார்த்து வாங்குங்கன்னு சொல்றீங்க. சும்மா சும்மா இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறதுனால மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? சாதாரணமா ஒரு பொருளே வாங்க முடியல. என் கிட்ட இருக்கிற காசுக்கு யாரும் சில்லறை கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. இப்பெல்லாம் சில்லறை வாங்குறதுக்கு அவ்வளவு அல்லாட வேண்டியதா இருக்கு. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத. இதெல்லாம் பெரிய விஷயமா? கோவப்படாதப்பா. உனக்கு என்ன 1000 ரூபாய்க்கு சில்லறை தானே வேணும்? இந்த புடி நான் தர்றேன். இந்த பணத்தை வாங்கிக்க. எனக்கு சில பொருள் தேவைப்படுது பாத்துக்க. நான் சொல்ற எழுதிக்க, வீட்டுக்கு அனுப்பிடு. என் பேரு ராஜபிரகாஷ். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவன். நான் ஒரு சிஐடி ஆபீசர். கள்ள நோட்டு கேங்க பிடிக்கிறதுக்காக என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இந்த கள்ள நோட்டு கேங்க நடத்துறது ஒரு போலீஸ்காரனா? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இப்படி கள்ள நோட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு? அட நீங்க என்ன சார் சொல்றீங்க? இந்த நோட்டு கள்ள நோட்டா? சரி, அப்படின்னா அது என் நோட்டு இல்லையே. அந்த நோட்டை எனக்கு அவன் தானே கொடுத்தான். யாரா அவன் எனக்கு இந்த 1000 ரூபாய் நோட்டை கொடுத்தது? எங்கடா போன? சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். விடுங்கப்பா சார், நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ சார், நீங்க கவலைப்படாதீங்க. நான் சிவாவை ஏற்கனவே வர சொல்லிட்டேன். அவன் ஏதாவது பண்ணி உங்களை காப்பாத்துவான். ஏய் சின்ன பையா, வெளியே போ. இது ஒண்ணு விளையாடுற இடம் இல்ல தம்பி. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். சார், அவனை பையனை மட்டும் சொல்லாதீங்க. சார், என்னோட பேரு சிவா. நான் லட்டு சிங் சாரோட ஃப்ரெண்டு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சரி, போ. சீக்கிரம் பேசிட்டு வா. சிவா ஒருத்தன் வந்தான். சிவா சிவா, இப்ப நான் என்ன செய்ய? நீங்க கவலையே படாதீங்க. அந்த ஆளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். லட்டு சிங் சார் கிட்ட யாரு கள்ள நோட்டு கொடுத்தாங்களோ அவன் எப்படி இருப்பான்னு கூட நமக்கு தெரியாதே. அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு. எந்த இடத்துல வச்சு அவன் நம்ம லட்டு சிங் சாருக்கு கள்ள நோட்டை கொடுத்தானோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க. அத பாருங்க, அவன்தான் அது. இப்போ அந்த ஆள் நோட்டை கொடுத்துட்டு எந்த பக்கம் போனாங்கிறத நம்ம பார்த்தாகணும். அங்க இருக்கிற ஒரு கிராமத்து பக்கமா தான் அவன் போயிருக்கான். அப்போ நாம அந்த கிராமத்துல தான் போய் அவனை தேடணும். ஒருவேளை அங்க அவன் வீடு கூட இருக்கலாம்ல. தேங்க்யூ அங்கிள். ஆமாப்பா, ஒரே வேலை. எங்க நம்ம ஊர்ல தான் தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே. மழை வந்தாதானே. அவன் இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே சிவா. ஹேய், இங்க இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குல்ல. வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். அங்கிள், இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது மிஷின் ஓடுதா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அப்படின்னா இந்த சவுண்ட் எதுக்காக வருது? உள்ள என்ன இருக்கு அங்கிள்? இல்லையா தம்பி, எந்த சத்தமும் வரலையே. நீ கற்பனை பண்ற போல. அங்கிள், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. அடங்கி இருப்பா, கொண்டு வரேன். நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? தண்ணி தரேன்னு தானே சொன்னேன். இல்ல அங்கிள், எங்களுக்கு உள்ள இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதான் என்ன சத்தம்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆனா உங்களுக்கு சத்தமே கேட்கலன்னு சொல்றீங்களே. பாருப்பா, மிஷினும் எல்லாம் சத்தமும் கேட்கல. ஒருவேளை அப்படி இருந்தா எனக்கும் கேட்டிருக்குமா இல்லையா தம்பி? அந்த மாதிரி எதுவுமே இல்லப்பா. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. வாங்க வெளியே போலாம்.
ஆமா இவன் தான் லட்டு சிங் சார் கிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு போனான். அட இவங்கெல்லாம் எப்படியா உள்ள வந்தாங்க? தண்ணி குடிக்கிறதுக்காக பார்த்தாங்க. இந்த பசங்களுக்கு மிஷின் சத்தம் ஏதோ கேக்குதாமா. என்ன சத்தம் வருது என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். சின்ன பசங்கன்னா அதுக்கு உண்டான வேலையை மட்டும் தான் செய்யணும். அதை விட்டு பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓ சூப்பர் அங்கிள், கிழவ மாதிரி எவ்வளவு நல்லா நடிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எங்காலையே அடிக்கிறியா நீ? உன் கை காலை எப்படி உடைக்கிறன்னு பாரு. ரெண்டு பேரும் ஓடிட்டானுங்க. சரி வாங்க கான்ஸ்டபிளுக்கு போன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் அந்த சிஐடி ஆபீசர்களை இங்க கூட்டிட்டு வருவாரு. நீயா எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரே ஒரு சாட்சி தான் இருந்தா, உன்னால இப்ப அவனும் ஓடி போயிட்டான். இனிமே நிச்சயமா லட்டு சிங் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, தெரிஞ்சுக்க. ஆனா சார், நாங்க சொல்றதே கொஞ்சம் கேளுங்க. இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு பார்க்க தான் நாங்க வந்தோம். அந்த கள்ளநோட்டுக்காரங்களையும் பார்த்தோம். ஆனா நீங்க என்னடானா? சரி, அதனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். இனிமே இந்த இடத்துக்கு நீங்க வரவும் கூடாது, நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கவும் கூடாது. சின்ன பசங்கன்னா ஓடி விளையாடணும். அதை விட்டுட்டு எங்க வேலையில மூக்க நுழைச்சா எனக்கு பிடிக்காது. சார் பிரியாணி ஏதாவது வேணுமா? சார் வணக்கம் சார். உன்னோட கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு இடத்தை நாங்க வெற்றிகரமா கண்டுபிடிச்சிட்டோம். ஒழுங்கா மத்த எல்லா இடத்தையும் நீயே சொல்லு, இல்ல நான் ஜெயில உட்கார்ந்து மாவாட்ட வேண்டியது இருக்கும். இல்ல என்னால மாவெல்லாம் ஆட்ட முடியாது பாத்துங்க. அப்ப ஜெயில உட்கார்ந்து கல் உடைக்க போறியா? கல்லு என்னால முடியாது. இல்ல கல்லுலாம் உடைக்க மாட்டேன். அங்க சாதாரணமா சிம்பிளான வேலை எதுவும் இருக்காதான்? ஒழுங்கா அந்த கள்ள நோட்டு அடிச்சு பிசினஸ் பண்றது நீதான் ஒத்துக்கோ, இல்ல அவ்வளவுதான். இல்ல நான் எந்த தப்பான பிசினஸும் பண்ணல. நான் நேர்மையான போலீஸ் அதிகாரி, பாத்துக்கங்க. நான் உனக்கு முழுசா ஒரு நாள் கொடுக்க போறேன். நீ கள்ள நோட்டு அடிக்கிற இடத்தையும் உன் கீழே யார் யார் வேலை செய்யறாங்கன்ற பேரையும் எனக்கு சொல்ற, இல்ல நான் உன்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுவேன். சென்ட்ரல் ஜெயிலுக்கா? எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் திருப்பி அந்த இடத்துக்கு போகணும்னு தான் தோணுது. அங்க அந்த கள்ளநோட்டு தயாரிக்கிற ஃபேக்டரியை சேர்ந்த எவனாவது ஒருத்தனை நிச்சயமா பிடிக்க முடியும். ஆனா அந்த சிஐடி அங்கிள் என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்குல்ல? அவரு சொன்னது சின்ன பசங்களுக்கு தான். நாம சின்ன பசங்களா என்ன? வேற ஏதாவது நல்ல வழியா பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு உள்ள போறது பாசிபிளே இல்ல சிவா. இந்த வல்லவனுக்கு சைக்கிள் ஆயுதமா இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எப்படி போறேன்னு பாரு. எலியா? இங்க இருக்கிற இந்த விஷயத்தை உடனே சிஐடி அங்கிள் கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்குள்ள இங்க இருந்து யாரும் தப்பிக்காமலும் பாத்துக்கணும். ஹலோ கான்ஸ்டபிள் அங்கிள். இத்தனை
பேர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை மீறி அந்த பையன் உள்ள எப்படி போனான்னு சொல்ல. அந்த பையன் உள்ளெல்லாம் போல சார். நாங்க எல்லாருமே வெளியே காவல் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தடவை இந்த பையன் கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். அந்த ஒரு காரணத்தால நான் உங்க எல்லாரையும் சும்மா விடுறேன். இல்லைன்னா உங்க எல்லாரும் வேலையை விட்டு தூக்கி இருப்பேன். ஜாக்கிரதை. சொல்லு சிவா, எந்த பக்கமா போகணும்? வாங்க சார். பாஸ் பாஸ், இவன் தான் பாஸ் அந்த பையன். என்னையும் அந்த ஆளையும் போட்டு பொழுதுட்டான் பாஸ். குரல் அடக்கி பேசு. குரலை உயர்த்தி பேசுறவங்களை கண்டால எனக்கு சுத்தமா பிடிக்காது. புடிங்க இந்த பையனை. என் பேர் தான் ஹானஸ்ட் ராஜ். ஆனா நான் செய்யற வேலையில ஹானஸ்ட் சுத்தமா இருக்கேன். பாத்தியா பையா, எல்லாருக்கும் எப்படி முட்டாளாக்கி இருக்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் உண்மையிலே திறமசாலியா இருப்பான் போல இருக்கு. பேசாம அமைதியா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது. ரேவா, நம்ம கான்ஸ்டபிள் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி லட்டு சிங் சார் உடனே வெளியில விட சொல்லு. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன் பாரு. அவனை நான் தான் பொழந்து கட்டணும். நீ என்ன அடிக்க போறீங்க? அப்புறம் நீ என்ன அடிப்பியா? எங்க என்ன அடி பாப்போம். இல்ல, நீ என்ன ஜெயில மாவாட்ட வைப்பன்னு சொன்னல, கல்லு உடைக்க வைப்பன்னு சொன்னல, அதனால நீ தான் என்ன அடிக்கணும். எங்க அடி பார்க்கலாம். நீ அட்ரா, முதல்ல நீ அடிடா. அட என்ன இது அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கிறதுக்கு ஆள் பஞ்சம். இதோ நான் வரேன். வேண்டாம், ஏய் வேண்டாம்.
ஆபீசரு. இப்ப நான் உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் மாவாட்ட விடுவேன், கல்லையும் உடைக்க வைப்பேன். எழுந்து வந்து ஆடுறா பாப்போம். ஆடுறா ஆடா.